வணக்கம் நண்பர்களே. போர் பதட்டம் எங்கும் சூழ்நிலைக்கும் இந்த பரபரப்பான சூழ்நிலை. நிறைய நண்பர்கள், உறவினர்கள் வெளிநாட்டில் குவைத்திலும் துபாயிலும் இருக்கிறார்கள். என் மகன் ஓமனில் இருக்கிறார். அவர்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கேஸ் விலை ஏறுமா, இங்கே என்ன செய்ய போகிறது என்று உலகளாவின் நிலவில் அதை படுத்தும். இந்த சூழ்நிலையில் ஒரு கேடுவிட்ட மனிதனை பற்றி வீடியோ போட வேண்டியிருக்கிறது. வேறு வழியில்லை. ஏனென்றால் இவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போறேன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவனை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டாம். நம் கடமை அது. ஒரு படத்தில் எம்ஜிஆர் ஒரு டயலாக் பேசுவார். என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்களே அதிகம் என்று. இவனை நம்பி கெட்டவர்கள் தான் அதிகம். இவனை வைத்து படம் எடுத்த எந்த முதலாளியும் உட்பட்டதில்லை. கடைசி படங்கள் அத்தனையும் நஷ்டம். இவன் தயாரித்தது எல்லாம் டம்மி பேர், இவனுடைய சொந்த தயாரிப்புகள். புலி படமும் இவனுடைய சொந்த தயாரிப்பு தான். அந்த படத்தை படுகேவலமாக எடுத்துவிட்டு எல்லா பழியையும் பீற்று செல்வ தலையில் போட்டு அவரை வெளியே அனுப்பிவிட்டான் இந்த விஜய். கரூரில் பிஞ்சு குழந்தை உட்பட 41 உயிர்கள் பலிபோக காரணமாக இருந்த கொலைகாரன் நீ. திரும்பி பார்க்காமல் பின்னங்கால் பிடரில் இடம்பெற நீ ஓட்டம் பிடித்தாய். வளர்த்து விட்ட அப்பா அம்மாவை விரட்டி அடித்தாகிவிட்டது. அன்பான மனைவியும் குழந்தைகளையும் விரட்டி அடித்துவிட்டு தனியொரு தனிமை வாழ்க்கையை வாழ்கிற நீ தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறாய். விவகாரத்தை கேட்ட மனைவியை மேலும் கடுப்பேற்றுவதற்காகவே த்ரிஷாவுடன் கல்யாணத்துக்கு வந்த கொடுமைக்காரன் நிஜத்துக்கு சொந்தக்காரன் நீ. உனக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்கிறதா? இது உன் குடும்பம். இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இன்று உன்னோடு இருக்கிறார்கள்? தனியாக உட்கார்ந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? த்ரிஷாவுடன் கீதா பெயரை குறிப்பிடாவிட்டாலும் உன்னோடு கூத்தடிக்க வந்த நடிகை யார் என்று தமிழகம் முழுவதும் அறியும். அதற்கான சாட்சிகளை நீயே வெளியிட்ட. இந்த லட்சணத்தில் தமிழக முதல்வர் ஆக கனவு காண்கிறாய் நீ. பேசாமல் உன் கட்சியின் பெயரை தற்கூரிகள் வெட்டி கழகம் என்று மாற்றிவிடலாம். பலியான ஆத்மாக்கள் உன்னை மன்னிக்காது. இதற்கு நீ பதில் சொல்லப் போவது நிச்சயம். நீ தின்ஷாவையோ போர்ஷாவையோ யாரை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் தமிழக முதல்வர் ஆவேன் என்ற கனவோடு அரசியலுக்கு மட்டும் வராது. மக்கள் விரட்டி அடிப்பார்கள். அவ்வளவுதான் மக்களே. என்னுடைய இந்த கருத்தை எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் இவன் அரசியலுக்கு வரக்கூடாது. இது ஒரு விஷக்கிருமி, விஷச்செடியை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் முதலமைச்சர் நாற்காலியில் எத்தனையோ அறிஞர்கள் வீட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் இவனே மாறி தற்கொலைகள் உட்கார்ந்தால் அதைவிட கேவலம் வேறு எதுவும் இல்லை. தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியுமா உனக்கு? தமிழ்நாட்டின் பின்னணி தெரியுமா? அரசியல் தெரியுமா? இப்போது நடைபெறுகிறது ஈரான் அமெரிக்கா வார். அது ஏன் நடைபெறுகிறது? அதாவது இவனுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இவன் ஒரு தற்கொலை. இவனை எந்த விதத்திலும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இது என வேண்டுகோள். மற்றபடி யாராவது இவனுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது உங்கள் இஷ்டம். நன்றி, வணக்கம்.